ஓகேங்களா? ஹாய், நான் உங்கள் வந்தை ஃபாசில், திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங்ல பேசுறேன். தாறுமாறு தங்க தேர் வந்தவாசி வந்து வண்டியை பாரு. இது எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங் படுஜோர். இது டெலிவரி வண்டி, நம்ம ஊர் வண்டி கிடையாது. என்னன்னாக்கா செஞ்சில ஒரு வண்டி, அதாவது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சில ஒரு வண்டியை அதாவது டெலிவரி கொடுக்க வந்திருக்கேன். என்னன்னு சொன்னாக்கா, நம்ம வாட்ஸ்அப் தளங்கள் இருக்கு இல்லையா, இந்த வாட்ஸ்அப் தளங்கள்ல அடுத்தவங்க டீலருங்க இந்த மாதிரி அவங்கவுங்க அனுப்பக்கூடிய வண்டிங்களை நம்ம போடுவோம். அதாவது வந்து வரக்கூடிய வண்டியை, என் வண்டி எஃப்எம் பொறுத்தவரையிலும் அது என்னுடைய ஆபீஸ்ல இருக்கக்கூடிய வண்டி, அது நம்மளுடைய ஓன் ப்ராடக்ட், புரியுதுங்களா? ஆனா இந்த மாதிரியான வண்டிகள் வந்து நிறைய பேர் போடுறாங்க, எனக்கு ஏதாவது பார்ட்டி கிட்ட இருந்தா எடுத்து கொடுங்கன்றாங்க இல்லையா, அந்த மாதிரி வண்டி. அதாவது இது BS6 2021 மாடல், FC இன்சூரன்ஸும் முடிகிற கண்டிஷன்ல இருக்கு. இந்த வண்டி செஞ்சில இருந்து ஒரு அம்மா எனக்கு போட்டாங்க, இது கொஞ்சம் வித்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை நான் வேற ஒரு பார்ட்டிக்கு போட்டேன், அதாவது நம்ம குரூப்ல போட்டேன். நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க. சில பேர் வந்து பார்த்தாங்க, அவங்களுக்கு ரேட்டு ஸ்டேட்டஸ் பேட் ஆகல. சில பேர் வந்தாங்க போனாங்க. இப்படி நடக்கும், இது எல்லா இடத்துலயும் நடக்கும். சில பேர் எனக்கு கமிஷன் கூட தர மாட்டாங்க, வண்டி எடுத்துட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. ஆனா இவங்க வந்து செஞ்சிலேயே பக்கத்துல நாட்டாமங்கலம் ஒரு ஊர்ல இருந்து இந்த வண்டி எனக்கு வேணும்னாங்க. நேரடியா, அதாவது நான் எந்த இடத்துலயுமே இது வரலும் புரோக்கர் வேலை, அதாவது கமிஷன் வியாபாரம் பண்ணது கிடையாது. இது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும், நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைபரா இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, வண்டி போட்டோ போடுவேன், நீங்களே போய் எடுத்துங்களேன், எனக்கு எதனா போடுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனா இந்த வண்டிக்கு நான் நேரடியா வந்திருக்கேன், அதாவது வேற வேலையா வந்தேன். இவங்க வீடியோ ஒன்று போடுங்க அப்படியே உங்க சேனல்ல அப்படின்னாங்க. அதனால இவங்க ஆசைக்கிறாங்க இந்த வீடியோ. அதாவது வந்து 2021 FC இன்சூரன்ஸ் முடிகிற கண்டிஷன்ல இருக்கு, BS6. ஆனா வண்டி செம குவாலிட்டியா இருக்கு, எந்த ஒரு குறையும் இல்லாம நல்ல குவாலிட்டியான ஒரு கண்டிஷன்ல தான் வச்சிருந்திருக்காங்க. இந்த வண்டி பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, இவங்க எடுத்துட்டாங்க, ஃபுல் காசு கட்டிட்டாங்க. அதாவது வந்து புக்கு, பேங்க், NOC இதை இவங்க கையில கொடுத்தாச்சு. இதை எடுத்துட்டு போய் இவங்க சரண்டர் அடிச்சு இவங்க பேர்ல மாத்திக்கணும். புக்கு சம்பந்தமா எந்த டவுட் இருந்தாலும் அவங்க கிட்ட கேட்டுங்க, ஓகேங்களா? வண்டி சம்பந்தமா கால் பண்ணாதீங்க, ஏன்னா இது மோட்டார் தொழில். என் வண்டியா இருந்தாலும் சரி, அவங்க வண்டியா இருந்தாலும் சரி, வண்டியில எதனா ஃபால்ட் வந்தா அதை நீங்க தான் பாத்துக்கணும், ஓகேங்களா? எப்பவுமே முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, மோட்டார்ல நீங்க ஒரு 10 ரூபா செலவு பண்ணாதான் உங்க டேஸ்ட்டுக்கு வரும். அதனால இது போயிடுச்சு அது போயிடுச்சு எதுக்குமே ஃபோன் பண்ணாதீங்க. புக்கு சம்பந்தமா எதனா டவுட் இருந்தா அவங்க கிட்ட கேட்டுங்க. அதே மாதிரி புக்கு சம்பந்தமா புரோக்கர், அதாவது செஞ்சி புரோக்கர் நம்பர் வேணும் அப்படின்னு ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட கேளுங்க, ஓகேங்களா? ரெண்டு பக்கமும் எனக்கு ஒரு சில கமிஷனை கொடுத்து வண்டியை முடிக்கிறேன். இது தாறுமாறு தங்க தேர் வந்தவாசி வந்து வண்டியை பாரு. இது எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங் படுஜோர். அடுத்த வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வந்தை ஃபாசில். ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் தெரியும், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.